Hi, இப்போ நம்ம வந்து client side modular kitchenல இருக்கோம். ஒரு சின்ன features நம்ம வந்து explain பண்ண போறோம். So இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து glass and bottle tray holder. So இங்க வந்து wet finish usually modular kitchenல வந்து எல்லாமே வந்து நீங்க dry-ஆ தான் வைக்கணும். இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நீங்க wet-ஆ வைக்க முடியும். ஏன்னா தண்ணி இங்க drip ஆனாலும் இந்த tray-ல கலெக்ட் ஆகி அந்த tray-யை நம்ம வந்து clean பண்ணிக்கலாம். So மித்த எல்லா இடத்துலயும் வந்து even though it is waterproof அப்படிங்கற modular kitchen இருந்தாலும் நம்ம வந்து wet இப்போ டம்ளரோ தண்ணி ரன்னிங் வாட்டர் இருந்து இருக்கவே கூடாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்ப்ரே, அவ்வளோதான் வந்து அது தாங்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு இடம் மட்டும் தான் வீல் கேன் யூஸ் இட் அஸ் அ வெட் ப்ராடக்ட்ஸ் இங்கே வந்து வைக்கலாம். இது இன்னும் அது மாதிரி இன்னொன்று ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து இந்த டேண்டம் பாக்ஸஸ் பண்ணுறோம், இந்த நோவா ப்ரோ அப்படின்ற இது நம்ம கால் இட். ஸோ இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கழட்டி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துலாம். ஸோ ஈஸி டு ஹேண்டில். திருப்பி வந்து வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆயிரும். இவ்வளோதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கீழே இருக்க இடத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட முடியும். ஸோ இதுவும் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதாங்க, சாஃப்ட் க்ளோசிங் வந்துடும். ஸோ ஒரு சிம்பிள் இதில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம்.